பவித்ரா, அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியாக மிகுந்த சாதகமான ஒரு உத்தரவாக பொன்முடிக்கு கருதப்படுகிறது. 2006-11 ஆண்டுகளில் சொத்து குவிப்பு அதிக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இருந்து அமைச்சராக இருந்த பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் விடுவிக்கப்பட்டனர். இருவரும் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கை தாமாகவே முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி செய்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் இன்று பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைப்பதாக மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளதால் அங்கு திருக்கோவிலூர் தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அமைச்சராக இருந்த பொன்முடி அவர் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரித்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவிக்கும் விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையில் அவரது தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை எதிர்த்து பொன்முடி தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் அவரது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்படுவதற்கு தடையில்லை என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவர் மீண்டும் அமைச்சராகவும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றுவதற்கு வழிவகை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான சட்ட ரீதியான நடைமுறைகள், நிர்வாக நடைமுறைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய நிகழ்வாக இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் தொகுதி சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்ட திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும் மீண்டும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அது காலி இல்லாததாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் மீதான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவின் மூலம் அந்த திருக்கோவிலூர் தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்காது என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அமைச்சர் பொன்முடி வழக்கில் இடைக்கால தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்கில் தண்டனை நிறுத்தி வைப்பதால் பொன்முடிக்கு மிகுந்த சாதகமான தீர்ப்பு. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள சூழ்நிலையில் பொன்முடிக்கு அவரது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது திமுகவிற்கும் மற்றும் பொன்முடியின் அரசியல் வாழ்க்கைக்கும் மிகுந்த ஒரு சாதகமான தீர்ப்பாக கருதப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றம் இந்த மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சொத்து குவிப்பு பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இந்த உத்தரவானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்ததும் செல்லாது என்று ஆகிவிடும் என கருதப்படுகிறது. அதற்கான உத்தரவுகள் நிர்வாக நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் 1,72,00,000 ரூபாய் அளவுக்கு அவர் கூடுதலாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினர். அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமான சூழ்நிலையில் தான் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்தது. அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரி பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில்தான் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் இந்த வாய்ப்பு அவருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் பொன்முடி மீதான இந்த சொத்து குவிப்பு வழக்கில் நாடாளுமன்ற தேர்தலில் அவரது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது அரசியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பவித்ரா.